பேர் யசோதா. நாங்கள் பெருங்குடியில் இந்த ஏரியா டெலிஃபோன் நகரில் 15 வருஷமாக இருக்கோம். நாங்கள் எங்களுக்கு ரோடு வசதி சரியாக பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. போடுறாங்க, திருப்பி நோண்டுறாங்க, எதுக்கு நோண்டுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. மெட்ரோ வாட்டருன்றாங்க, அப்புறம் எதுக்கோ நோண்டுறாங்க, சரியாக வர மாட்டேங்குது. ஆனால் இங்கே பேக் சைடில் குப்பை கொட்டி வச்சுருந்தாங்க ரொம்ப வருஷமாக. நாங்கள் அது பிரச்சனை பண்ணி அது கொஞ்ச நாளாக எடுத்தாங்க. இங்கே ஒரு தனிப்பட்ட முறையில் ப்ரைவேட்டாக ஒரு 2 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டு வச்சுருக்காங்க. எங்களுக்கு முன்னாடி நாங்கள் வசிக்கிறோம், அங்கே ரோடு இல்லை எங்களுக்கு. ஆனால் இங்கே எதுக்கு போட்டாங்கன்னு தெரியலை. எங்களுக்கு ஒரு வசதி செய்து தர மாட்டேங்கிறாங்க. லைட்டு கிடையாது, ஆட்டோ வர மாட்டேங்குது அவசரத்துக்கு, ஒரு ஆம்புலன்ஸ் கூட அவசரத்துக்கு வர மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. குடி தண்ணீர் இப்போ தான் ஓரளவுக்கு பரவாயில்ல, அது ஓரளவுக்கு வருது. ஆனால் அது நல்ல தண்ணியாக என்னன்னு தெரியலை. அது எங்களுக்கு எந்த வசதியும் கரெக்டாக செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க. ஆனால் போகுது வருது அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல எதுக்கு ரோடு போட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியலை. அதனால தான் நாங்கள் கேட்குறோம், நாங்கள் எதுக்கு போட்டாங்கன்னு தெரியலை. என் பேர் ஜெகன். இங்கே பெருங்குடி டெலிஃபோன் நகரில் இருக்கிறேன். ஒரு 15 வருஷமாக நான் இங்கே தான் வசிக்கிறேன். இங்கே மெயின் ரோட்லேருந்து வரத்துக்கு எங்களுக்கு எந்த ஒரு ரோடு வசதி எதுவுமே கிடையாது. இங்கே பார்த்திங்கன்னா டெலிஃபோன் நகர் ஃபுல்லாகவே குண்டு குழியுமாக தான் இருக்கும். ஆனால் இந்த பக்கம் பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குப்பை கொட்டி வச்சிருந்த இடம். இங்கே பார்த்திங்கன்னா புதுசாக லேஅவுட் போட்டு அங்கே என்னமோ பெரிய புது ரோடெலாம் போட்டிருக்காங்க. நாங்கள் தினம் போயிட்டு வர வழியிலலாம் ரோடே கிடையாது. ஆனால் இங்கே ரோடு போட்டிருக்காங்க. ரோட்டில் லைட்டு கிடையாது. ரெகுலராக வர வழியில் லைட் இல்லாமல் சுற்றி வந்துட்டுருக்கோம் எல்லாம் வீட்டுக்கு வர்றதுக்கு. ஒரு கேபு ஆட்டோ எது புக் பண்ணாலும் வரமாட்டாங்க. மெயின் ரோட்லேருந்து வரணும்னா ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ரொம்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த பக்கம் கொசு ப்ராப்ளம் இருக்குது. எந்த ஒரு சீரமைப்பும் பண்ணுறது இல்லை. சரி, சாலை வசதி வேண்டும்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட எதுனா நீங்கள் கோரிக்கை வச்சுருக்கீங்க? இல்லை, இது வரைக்கும் எதுவும் பண்ணல. இந்த சின்ன பக்கத்தில் அந்த சின்ன சந்துங்கள்லாம் இது வரைக்கும் ரோடு போட்ட மாதிரியே இல்லை. எல்லாமே நான் இது வரைக்கும் ரோடே போடல. வெறுமனே கொஞ்சமாக தான் இருக்குது. தோன்ற ரோடும் அப்படியே பள்ளமாகவே கிடக்கு. மூடி வைக்கிறது இல்லை. ஏன்ப்பா இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கிட்டெல்லாம் ரோடு சுத்தமாக நல்லா இல்லைப்பா. இன்னும் 2 வீலரில் ஆட்டோவில் வந்தால் குதிரையில் போகிற மாதிரி இருக்குது. உடம்பெல்லாம் ஒரு வழி ஆகி போகுது. இருட்டாக இருக்குது. அந்த ராத்திரி டைமில் சப்போஸ் ரிசப்ஷன் முடிச்சுட்டு லேட்டாக வந்தோன்னா இருட்டாக இருக்குது. அங்கெல்லாம் ஒன்றும் பண்ணாமல் ஏதோ காட்டில் போய் இந்த மாதிரி ரோடு போட்டுன்னு இருக்காங்களே. அங்கே போட்டாலாவது யூஸ் இருக்குது. போடட்டும், அங்கேயும் போட்டோம் இங்கேயும் போட்டோம். அது ஒன்றும் கம்பல்சரி இல்லை. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. எப்போ தான் பண்ணுவாங்கன்னு தெரியல. எத்தனை வருஷமாக நீங்கள் இங்கே இருக்கீங்க? 12 வருஷமாக இருக்கும் சார். 2009லேருந்து இருக்கோம். இது வரைக்கும் சாலை வசதி ஏற்படுத்தலையா? இல்லையேப்பா. இந்த குளம் சீர்படுத்தினாலும் நல்லாயிருக்கும், வாக்கிங் போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொசு நிறைய இருக்குது. அதனாலேயே மிஸ்யூஸும் பண்ணுறாங்க அந்த இருட்டாக இருக்கிறதுனால. அது வேணும்ப்பா. அது ஓகே. நாங்கள் இங்கே 5 வருஷம் ஆகுதுங்க. 5 வருஷமாக இந்த ரோடு பள்ளம் மேடுமாக தான் இருக்குது. இன்னும் அதை சரி பண்ணுற மாதிரி மற்ற ரோடெல்லாம் போடுறாங்க, அந்த ரோடெல்லாம் போடவே மாட்டுறாங்க. அப்படியே தான் இருக்குது. பின்னாடி ஒரு வழி இருக்குது, அந்த வழி மட்டும் நல்லா ரோடு வழி போட்டு நல்லா வச்சுக்கிறாங்க. அதில் மக்கள் நடமாட்டமே கிடையாது அந்த ரோடு. இந்த பக்கம் போகிற வழியெல்லாம் சரியாக இல்லை. ஆனால் ஆள் போகாத வழியெல்லாம் நல்லா போட்டு வச்சுருக்காங்க. எங்களுக்கு எப்போ தான் அது விடிவு காலம் வரும்? மழை வந்தாலும் நடந்து தான் நடக்கவே முடியாது, நடந்தே போக முடியாத அளவுக்கு இருக்குது. அப்போ 2 வீலர்லாம் போகிறாங்கன்னா விழுந்து வாரி எழுந்து தான் போகிறாங்க. அது எதாவது வழி காட்டுங்க, அவ்வளோதான். இப்போ ஆம்புலன்ஸ் வசதியெல்லாம் உங்களுக்கு எப்படி வருது? ஆம்புலன்ஸ் வசதியெல்லாம் வருது. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் வருது. அங்கே வராங்க, ஆனால் வந்து தானே ஆகணும், வேறு வழி இல்லையே. அர்ஜென்ட் இல்லை, வராங்க. ஆட்டோக்காரங்கெல்லாம் வரவே மாட்டுறாங்க இந்த பக்கம். இந்த டெலிஃபோன் நகர்னாவே வர மாட்டுறாங்க. பள்ளமாக வர முடியாது அப்படின்னுறாங்க. மினி பஸ் வந்தது, அது கூட வர்றது கிடையாது. இப்போது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் நாங்கள்லாம் எப்படி தான் போகிறது வர்றது?